Praise the Lord. யோவான் 15 அதிகாரம் 18 வசனம். John chapter 15 and verse 18. உலகம் உங்களை பகைத்தால் அது உங்களை பகைக்கிறதுக்கு முன்னே என்னை பகைத்ததென்று அறியுங்கள். இந்த உலகத்தில் நம்ம உடைத்து வாழ்ந்து உயர வேண்டும் என்று சொல்லி நினைக்கிறவங்களை விட மற்றவர்கள் உயரக்கூடாது என்று சொல்லி போட்டியிலும் பொறாமையிலும் வாழ்கிறவர்கள் அநேகம். இப்படிப்பட்ட இந்த அநியாயமும் அதர்மமும் பாவமும் நிறைந்த உலகத்தில் நம்ம ஒரு ஒழுக்கத்தோடு கூட நம்ம நேர்மையாய் நீதியாய் தர்மத்தின் வழியில் வாழ்வோம் என்று சொன்னால் நிச்சயமாய் இந்த உலகம் நம்மை பகைக்கத்தான் செய்யும். ஆனால் நமக்கு இருக்கிற ஒரு மிகப்பெரிய நம்பிக்கை என்னன்னு சொன்னால், இந்த உலகம் நம்மை மாத்திரம் பகைக்கல, நம்ம வழிபடுகிற இயேசு கிறிஸ்துவை பகைத்த உலகம். அவர் இந்த உலகத்திற்கு சகல ஜனங்களுக்கும் பாவத்திலிருந்து விடுதலை கொடுக்க தான் அவர் உலகத்தில் அவதரித்தார். அதே போல் சகல ஜனங்களோட பாவத்தை கழுவதற்கு தான் அவர் சிலுவையில் தன்னைத்தானே ஒப்பு கொடுத்தார். ஆனால் அவர் இந்த பூமியில் எத்தனை நன்மை செய்தும் அத்தனை அற்புதங்கள் செய்தும் அதை உணர்ந்து கொள்ளாதபடிக்கு நன்றி மறந்தவர்களாய் அதே மக்கள் அவரை சிலுவையிலே அறைந்தார்கள். இப்படிப்பட்ட இயேசு கிறிஸ்துவையே அறைந்த ஜனங்கள் அவரை பின்பற்றி அவரின் வழியில், நீதியின் வழியில், நியாயத்தின் வழியில், தர்மத்தின் வழியில் ஒழுக்கத்தோடு கூட வாழ விரும்புகிற நம்மை பகைக்கிறதுல எந்த ஒரு ஆச்சரியமும் கிடையாது. ஆனாலும் நம்ம இயேசுவை விசுவாசிக்கிறது மூலமாய் இயேசு எப்படி இந்த உலகத்தின் பாவங்களை ஜெயித்து மறுபடியும் உயிரோடு கூட எழுந்து வந்தாரோ அவ்விதமாய் அவரை பின்பற்றி நம்மளும் ஒழுக்கத்தோடு கூட கடவுளை பிரியப்படுத்துகிற தர்மத்தின் வழியில் வாழ்வோம் என்று சொன்னால் நிச்சயமாய் அவரை பின்பற்றுகிற நாமும் இந்த உலகத்தின் பாவங்களை மேற்கொண்டு நிச்சயமாய் வாழ்க்கையில் ஜெயிக்க முடியும். நமக்கு ஒரு பழமொழி உண்டு, தர்மத்தின் வாழ்வதனை சூதுக்கவும் ஆனால் தர்மமே வெல்லும். அப்போ எவ்வளோதான் இந்த உலகத்தின் காரியங்கள் நம்மை ஒடுக்க ட்ரை பண்ணாலும் கடைசியில் தர்மமே வெல்லும். எனவே நாம் இந்த உலகத்தின் பாவத்தை கண்டு அஞ்சாதபடிக்கு, அதிலே ஈர்க்கப்படாதபடிக்கு நாம் வைத்திருக்கிற நம்பிக்கையிலும் நம்ம பின்பற்றுகிற நியாயமான தர்மமான வழியில் தொடர்ந்து நிலையாய் நிற்போம் என்று சொன்னால் நிச்சயமாக கடவுளுக்கு பிரியமான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து நாம் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக இருக்க முடியும். அநேகருக்கும் ஒரு ஆசீர்வாதத்தின் வழியை காண்பிக்கிற ஒரு வாழ்க்கை வாழ முடியும். தேங்க்யூ அண்ட் காட் பிளஸ் யூ.